ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆரம்பம் சேனலின் கிராஃப்ட் டியூட்டோரியல்ஸ். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சேனல் பேஜ் போங்க. சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலுடைய 115வது வீடியோ கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம 2 ரோல் கிராஸ்கட் கூட பின்னிருக்கோம். டாட் டிசைன்ல அந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் கூடையில் நம்ம பின்னிருக்க நாத்தை நீங்க எண்ணிக்கிட்டே வரணும். 3ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் அடையாள வயர் கோர்த்து வச்சிருக்கேன் கைப்பிடி வைக்கிறதுக்காக. இதே மாதிரி இந்த பக்கமும் நான் அடையாள வயர் கோர்த்து வச்சிருக்கேன். முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரே இடத்துல நான் அடையாள வயர் கோர்த்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். கைப்பிடியோட இறக்கம் உங்களுக்கு எத்தனாவது நாட்டில் இறக்கம் வேணுமோ நீங்கள் அந்த நாட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். 4, 5 இல்லை 3, 4ன்னு நீங்கள் எத்தனாவது நாட்டில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் கைப்பிடி பின்னுறதுக்கு முன்னாடி. இதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 3 வயரில் நம்ம இந்த கைப்பிடி பின்ன போகிறோம். 2 வெள்ளை, 1 பச்சை. ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர். இன்ச் டேப்பில் ஒரு ஃபுல் இன்ச் டேப் எடுத்திருக்கேன். இந்த 3 வயரையும் நம்ம அடையாள வயர் இந்த இடத்துல நான் கோர்த்துருக்கேன். இதே இடத்துல நம்ம இந்த 3 வயரையும் நம்ம கோர்க்க போகிறோம். ஒரு நாட் வழியாக கொடுத்து இன்னொரு நாட் வழியாக நம்ம இப்போ எடுக்க போகிறோம் இந்த 3 வயரையும். சிங்கிள் கலரில் கைப்பிடி வைக்கணுன்னாலும் வைக்கலாம், இந்த மாதிரி டபுள் கலரில் வைக்கணுன்னாலும் வைக்கலாம். நான் 2 ஒயிட் 1 க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி வயரை கொடுத்துட்டு நம்ம கோர்த்து வச்சுருந்த அடையாள வயரை எடுத்து இப்போ சேம் ஹைட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்துக்கணும் சேம் ஹைட்டில் இருக்காங்கிறது. இப்போ லெஃப்டில் இருக்க வயர் அது மேலே ரைட்டில் இருக்க வயரை வைக்கிறோம். திருப்பி லெஃப்டில் இருக்க வயரை இப்படி வைக்கணும். ரைட்டில் இருக்க வயர் இந்த வயருக்கு கீழே, இந்த வயருக்கு மேலே. இப்போ லெஃப்டில் இருக்க வயர் இந்த ஃபஸ்ட்டு வயருக்கு கீழே, செகண்ட் வயருக்கு மேலே. இப்போ ரைட்டில் இருக்க வயர் ஃபஸ்ட்டு வயருக்கு மேலே, செகண்ட் வயருக்கு கீழே, இந்த தேர்ட் வயருக்கு மேலே. இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ எந்த வயர் முதல் வயர் அப்படின்னு பாருங்க. அந்த வயரை இப்படி இப்படி சுற்றி இப்படி கொண்டு வரணும். இந்த வயருக்கு கீழே, இந்த வயருக்கு மேலே, திருப்பி இந்த வயருக்கு. இப்போ இந்த வயர் தான் முதல் வயர். இந்த வயரை இப்படி சுற்றி கொண்டு வரோம். இந்த வயருக்கு கீழே, இந்த வயருக்கு மேலே, திருப்பி இந்த வயருக்கு கீழே. இந்த வயரை இப்போ சுற்றி கொண்டு வரோம்.
இந்த ஃபர்ஸ்ட் வயருக்கு கீழே, செகண்ட் வயருக்கு மேலே, தேர்ட் வயருக்கு கீழே. இப்போ இந்த வயர் தான் ஃபர்ஸ்ட் வயர். இது எப்படி சுற்றி கொண்டு வரோம்? ஃபர்ஸ்ட் வயருக்கு கீழே, செகண்ட் வயருக்கு மேலே, இப்போது தேர்ட் வயருக்கு கீழே. இதே மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் நம்ம கிராஸ்கட் கூட பின்னும்போது நமக்கு நிறைய வயர் மிச்சமாச்சு. சில வயர்லாம் ரொம்ப ரொம்ப நீளமாக இருந்தது. அந்த வயர்லாம் நம்ம இந்த கூடையில் நம்ம கட் பண்ணோம். நான் கட் பண்ண வயர்லாம் கூட காமிச்சேன். அந்த மாதிரி வயர்லாம் கட் பண்ணியிருக்கிறத இப்போது இந்த கைப்பிடிக்கு உள்ளே நம்ம போடலாம். நம்ம ஏற்கனவே உள்ள வயர் வச்சு எப்படி கைப்பிடி பின்னுறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி அந்த வயரை உள்ளே நீங்கள் இந்த கைப்பிடிக்குள்ளே நீங்கள் கொடுத்துடலாம். அந்த வயருக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. இந்த கைப்பிடியோட நீளத்துக்கு உள்ளே அந்த வயரை வச்சு நீங்கள் பின்னிருங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண இடம் வரைக்கும் நம்ம பின்னி முடிச்சாச்சு. ரெண்டு கைப்பிடியுமே வச்சுட்டேன். நான் ஒரே மாதிரி ஹைட்டில் இருக்கணும் ரெண்டு கைப்பிடியுமே. இப்போ அதே இடத்துக்கிட்ட வந்தாச்சு. இப்போது எப்படி நம்ம கைப்பிடி பின்ன ஆரம்பிக்கும் போது ஒரு நாட் வழியாக கொடுத்து ஒரு நாட் வழியாக எடுத்தோமோ அதே மாதிரி நம்ம எந்த நாட்டை நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ, இந்த சிகப்பு வயர் நம்ம கோர்த்து வச்சுருக்கோம். ஒரு அடையாள வயர் கொடுத்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வயர் இருக்க நாட்டில் ஒரு பக்கம் ரெண்டு பக்கமும் 3 வயரையும் நம்ம கொடுக்குறோம். இப்போ 6 வயரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். நான் கைப்பிடி ரொம்ப மேலே ஏற்றி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு வயராக சேர்த்து ஒரு நாட்டை, 6 வயரை சேர்த்து ஒரே நாட்டாக போடலாம். நான் ரெண்டு வயராக சேர்த்து 3 நாட் நான் இப்போ போடுறேன். இப்போ இந்த கூடை கிராஸ்கட் கூடை அப்படிங்கிறதுனால நம்ம கிராஸ்லேயே கோர்த்து விட போகிறோம். நம்ம கூடையை கம்ப்ளீட் பண்ணும்போது, கூடையை முடிக்கும்போது நம்ம எப்படி கோர்த்து விட்டு கூடையை முடித்தோமோ அதே மாதிரி இப்போ நம்ம கோர்த்து விட போகிறோம். இந்த வயரை நான் கோர்த்து காமிக்கிறேன். இதே மாதிரி பாக்கி இருக்க 5 வயரையும் கோர்த்துருங்க. ஒரு 8 நாட் வரைக்கும் நீங்கள் கோர்த்து விடலாம். அதுக்கப்புறமா பாக்கி இருக்க வயரை கட் பண்ணிடுங்க. கிராஸ்லேயே தான் நீங்கள் எல்லா வயரையும் நீங்கள் கோர்த்து விடணும். நான் இப்போ காமிக்கிற மாதிரி எல்லா வயரையும் கோர்த்துருங்க. நான் இப்போ எல்லா வயரையும் கோர்த்து முடிச்சிட்டேன். இந்த எக்ஸஸ் வயர்லாம் கட் பண்ணி நான் ட்ரிம் பண்ணி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். கட் பண்ணி ட்ரிம் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளுடைய 2 ரோல் கூடைக்கு 3 வயர் கைப்பிடி எப்படி வைக்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.